ஹலோ காய்ஸ், என்னோடய எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அங்கே பாப்பா விடுற இடத்துல காரில் நின்று தலையெல்லாம் வாரிட்டு ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று அதை பார்த்துட்டு இந்த குட்டி காவேரி வந்து, என்னப்பா ஸ்டைல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். ஒன்று அதுக்கு நம்ம ஒன்றும் லேட்டாக வரல, சீக்கிரமாக தானே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். ஒன்று அதுக்கு பொட்டி பாப்பா சொல்கிறது, நான் தாம்மா டெய்லி சீக்கிரம் வந்துடுறேன், சில சமயம் மிஸ் வரதுக்கு முன்னாடியே கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா பாப்பா. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னோடனே, சரி கிளாஸ் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கப்பா, போகலாமாப்பா கிளாஸ்க்குள்ளேனா, இருமா உனக்கு தனியாக விட்டால் உனக்கு போர் அடிக்கும்ல, அதனால் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்து காவேரி மிஸ் வராங்க. காவேரி மிஸ் வந்தோடனே, என்ன இப்போ அம்மு கிளாஸ்க்குள்ளே போகாமல் கேம்பஸ்குள்ளே போகாமல் நீ இங்கேயே நின்றுட்டுருக்க, போலியா அப்படின்னோடனே அதுக்கு விஜய் சொல்கிறாரு, இல்லை மிஸ் அங்கே கிளாஸில் சீக்கிரமாகவே வந்துட்டோம், கிளாஸில் யாருமே இல்லாமல் இருந்தால் அவளுக்கு போர் அடிக்கும்ல, அதனால தான் அவங்க கிளாஸ்மேட் யாராவது வந்தாங்கன்னா அப்போ அனுப்பலான்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே காவேரி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு அவன் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வர, அவனை அம்மு நீ அவளோட கிளாஸ்க்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நீங்கள் வரலையா மிஸ்ன்னு கேட்குறேன். இல்லைம்மா நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. ரெண்டு பாப்பாவும் கிளாஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே, சார் நம்மளால் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நமக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டால் தான் அந்த குடும்பமே கஷ்டப்படுதுன்னு நினைக்கும் போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நேற்று நைட்டு ஃபுல்லாக நாங்கள் உங்கள் கதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் அம்மாவும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் மறுபடியும் நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டால் தான் உங்கள் ஒய்ஃபும் இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அம்மா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் நினைக்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ஒன்று அது விஜய் சொல்கிறாரு, ஆக்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு யார் மேம் பொறுப்பு எடுத்துக்க முடியும், ஆக்சிடெண்ட்னால தான் என் ஒய்ஃபோட உயிர் போயிடுச்சு, அதுக்கு எப்படி நீங்கள் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். உடனே சார் நான் இன்னொரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. உடனே சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உடனே அதுக்கு, சார் உங்கள் பாப்பா பிறந்த உடனே உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்படின்னா எப்படியும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் சார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கலாம்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லன்னு அதுக்கு விஜய் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் பெல் அடித்த உடனே, மிஸ் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நேராக இவர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா காவேரியோட வீட்டுக்கு தான் வராரு. காவேரியோட அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அவளே வந்து என்கிட்ட ஏன் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் பாப்பா இறக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டான்னு சொன்னீங்க, அப்போ ஒரு 5-6 வருஷம் இருக்கும், நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலன்னு என்கிட்டயே அவள் கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்னத்தை சொல்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படின்னு நின்றுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கணும் மாப்பிள்ளை, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான், நல்ல பொண்ணு கிடச்சா, நல்ல என் பொண்ணையும் என்னையும் பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு கிடச்சா கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. உடனே அதுக்கு விஜய் வந்து, நான் எப்படியாத்த சொல்லுவேன், ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தேன்னா அவள் வந்து என்னடா இவன் இவ்வளோ அவள் ஒய்ஃபை உருகி லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணால் இவ்வளோ ஜாலியாக லைஃப்பில் இருந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இப்போ அவள் ஒய்ஃப் இல்லைன்னொடனே வேறு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு, அவள் தப்பாக என்னை எடுத்துக்கூடாது இல்லத்த, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலைன்னொன்னே, இல்லை மாப்பிள்ள முன்னாடி மாதிரி காவேரி இல்லை, இப்போ உங்களை பற்றி நல்ல விதமாக தான் நினைக்கிறா, சரி அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொன்னால் கூட, கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் ஒருவேளை அவள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அதான் இப்போ முன்ன மாதிரி நினைக்கல, இவங்களை முன்னாடிலாம் உங்ககிட்ட சிடுன்னு பேசுவா, இப்போ அவளே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறா அதனால் அவள் இப்போ மாறிட்டா மாப்பிள்ள, அதனால் நீங்கள் இன்னும் ஒருவேளை நான் வந்து விஜய் சொல்கிறாரு அதுக்கு, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னாலும் அது தப்பாக போயிடும், அவள் மனசில் லவ் பண்ணுறேன்னு என்ன இருந்தால் கூட என்ன ஒருவேளை எப்படிடா சொல்கிறதுன்னு யோசித்து விட்டுடலாம்ல, அதனால தான் நான் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தேன் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாப்பிள்ள இன்னொரு தடவை அவள் கேட்டானா நீங்கள் வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிடுங்க, அப்போ தான் அவள் அதை பற்றி யோசிப்பா, அவள் மனசில் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. அதுக்கப்புறம் இங்கே மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது ஸ்கூலில் வந்து அவங்க பிரின்ஸிபல் வந்து கூப்பிடுறாங்க காவேரியை, அதனால் பாப்பா சாப்பிடாமலே இங்கே ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
அங்கே பிரின்சிபல் மற்ற டீச்சர்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எது அந்த ஒரு பாப்பா கிட்ட மட்டும் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை இல்லை மேடம், நான் அந்த பாப்பா கிட்ட மட்டும் பேசலை, எல்லாருக்கிட்டையும் தான் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன். இல்லை நீங்கள் எனக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த பாப்பா கிட்ட மட்டும் தனி கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் இதை தாண்டி நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வேறு ரொம்ப பேசுகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிரின்சிபல். உடனே அதுக்கு மற்ற டீச்சர்ஸும் சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு கூட நீங்கள் காலையில் கேம்பஸ்க்கு வெளியே அந்த குட்டி அம்முவை அமுச்சிட்டு நீங்கள் அவங்க அப்பா கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்ததை நாங்களே பார்த்தோம், இதை மாதிரி அடிக்கடி நீங்கள் பேசிகிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த பாப்பா என் கிளாஸ்லேயே அம்மா இல்லாத ஒரு பாப்பானா அது மற்ற பாப்பாக்கள்லாம் அம்மா இருக்காங்க, அந்த பாப்பாவுக்கு மட்டும் அம்மா இல்லை, ஆல்ரெடி அவளே வீட்லேயே லோன்லியாக ஃபீல் பண்ணுவாள், இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அவளை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால தான் நான் பேசுகிறேனே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பிரின்சிபல் எதுவுமே எடுத்துக்கல, எதுவுமே கேட்டுக்கல. நீங்கள் எல்லா அவகிட்ட மட்டும் நீங்கள் பார்ஷியலாக நடந்துக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல, மற்ற பசங்களுக்கு எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பாப்பா கிட்ட மட்டும் கேர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற பசங்களை நம்ம இவ்வளோ க்ளோஸாக மிஸ்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க, அது பசங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குட்டி பாப்பாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிவிட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனவுடனே பாப்பா ஸ்கூலை விட்டு வெளியே வந்து பாப்பா யோசிச்சுக்கிட்டே கேட்கிட்ட வெளியே நிற்கிறாங்க. காவேரி பார்க்கவே இல்லை, அவங்க பாட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. காவேரி மட்டும் குட்டி காவேரி மட்டும் கேட்கிட்ட நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா, குட்டி பாப்பாயோட நிலைமை என்ன ஆகும், குட்டி பாப்பா ஏன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.